ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வெற்றி ஐஏஎஸ் அகாடமி தென்காசி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, டெட் பேப்பர் 2, அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வான டெட் பேப்பர் 1 பேப்பர் 2க்கு நமக்கு இப்போது ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதற்குண்டான எக்ஸாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 15, 16 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எழுத போகிறீங்க. நம்மளோட இன்ஸ்டியூட்டில் உங்களுக்கு ரெகுலர் கிளாஸும் இருக்குது, வீக்கெண்ட் கிளாஸும் இருக்குது, டெஸ்ட் பேஜும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய மேஜருக்கு ஏற்றாப்புல நீங்கள் தனித்தனியாகவே டெஸ்ட் பேஜ் அட்டன் பண்ணிக்கலாம், கிளாஸும் அட்டன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது, இங்கிலீஷ் மெட்டீரியல் எனக்கு தேவைப்படுது, இல்லை மேக்ஸ் தேவைப்படுது, இல்லை சயின்ஸ் தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு எந்த மெட்டீரியல் தேவைப்படுதோ அந்த மெட்டீரியலை நீங்கள் நம்மளுடைய அகாடமியில் கால் பண்ணி வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இல்லை நான் வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நீங்கள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு கொரியரில் கண்டிப்பாக இதற்குண்டான மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு அனுப்பி வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம இன்றைக்கி இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டெட் பேப்பர் 2க்கு உண்டான சயின்ஸ் மேஜருக்குள்ள டெஸ்ட் பேஜுக்கு உண்டான ஷெடியூல் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட்டில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டே 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். இதில் நாங்கள் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டே 1 டே 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 ஷெடியூல் மாதிரி கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இல்லை நான் அப்போ 30 நாள் இதை தொடர்ந்து எழுதணுமானா அப்படின்னு இல்லை, உங்களுடைய விருப்பப்படியே நீங்கள் எழுதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நீங்கள் வந்து டெய்லி ஒவ்வொரு டெஸ்ட்டு கூட அட்டன் பண்ணிக்கலாம், இல்லை மார்னிங்கில் 1 ஈவினிங்கில் 1 கூட எழுதிக்கலாம், வாரத்துக்கு 2 நாள் எழுதிக்கலாம், 3 நாளும் எழுதிக்கலாம். நீங்கள் படிக்கிறக்கூடிய உங்களுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து நீங்கள் எந்த மாதிரினாலும் நம்மள்கிட்ட டெஸ்ட் பேஜ் அட்டன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு ஆன்லைனில் மட்டும் இல்லாமல் ஆஃப்லைன்லேயும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்மளுடைய டிஸ்ட்ரிக்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆஃப்லைன்லேயே வந்து எழுதிக்கலாம், இல்லை நான் வெளி மாவட்டங்களில் இருந்து எழுத போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஆன்லைன்லேயே எழுதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 விதமான வசதிகளும் நம்மளுடைய இன்ஸ்டியூட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம இதற்கு உண்டான இப்போ சிலபஸ் என்ன, ஷெடியூல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட்டில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் என்ன எழுதுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பில் உள்ள இயற்பியல் வேதியியல். இந்த இடத்துல உங்களுக்கு 6ஆம் வகுப்புங்கிற இடத்துல டேம் 1, 2, 3 அதாவது பருவங்கள் 3 பருவங்களில் இருந்தும் நீங்கள் வந்து சயின்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். சயின்ஸில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இயற்பியலும் வேதியியலும் படிக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா எண்ணியல் டாபிக் உங்களுக்கு எந்த கிளாஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் வகுப்பில் பருவம் 1, 2, 3, அடுத்து 7ஆம் வகுப்புலையும் ஃபஸ்ட் டேம், செகண்ட் டேம், தேர்ட் டேம், 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்புல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த லெசன்லாம் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து நாங்கள் உங்களுக்கு எவ்வளோ கொஷின் கேட்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 150 கொஷின் கேட்குற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டெஸ்ட்டு நீங்கள் வந்து இப்போ ஆஃப்லைனில் எழுதுறீங்க அப்படின்னாலும் 3 ஹவர்ஸ் எழுத போகிறீங்க, ஆன்லைனாலும் நீங்கள் 3 ஹவர்ஸ் எழுதிக்கலாம். நீங்கள் ஆன்லைனில் எழுதுறீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு ஒரு டைம் OMR சென்ட் பண்ணுவோம், நீங்கள் அதை பிரிண்ட் போட்டு வச்சுக்கணும். அடுத்து நீங்கள் எந்த மாதிரி எழுதிங்களோ அதுக்கு ஏற்றாப்புல நாங்கள் உங்களுக்கு கொஷின் சென்ட் பண்ணுவோம். நீங்கள் எழுதி முடிச்சுட்டு எங்களுக்கு அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா நாங்கள் உங்களுக்கு ஆன்சருக்கு சென்ட் பண்ணுவோம், நீங்கள் அதை கரெக்ஷன் பண்ணிவிட்டு எங்களுக்கு மார்க் சொல்கிற மாதிரி இருக்கும், அதையும் ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். நீங்கள் தூரத்தில் இருந்தாலும் எப்போவுமே எங்களுடைய அட்டாச்சில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பீங்க. ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு டைமே உங்களுக்கு நீங்கள் எப்படி படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்கிறத கண்காணிச்சுக்கிட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருப்போம். ஸோ அதனால் நீங்கள் தூரத்தில் இருக்கிறேன் என்னால் இதை அட்டன் பண்ண முடியுமான்னு பயப்படனா நீங்கள் கண்டிப்பாக எழுதிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம இப்போ அடுத்த டெஸ்ட்டு பார்த்துலாம். 2வது டெஸ்ட்டுக்கு உண்டான சிலபஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் வகுப்பில் நமக்கு தமிழ் இலக்கணம் பருவம் 1, 2, 3 அதாவது 6ஆம் வகுப்பு இலக்கணம் முழுவதுமாகவே இருக்கக்கூடியதாக இருக்குது. அதிலேருந்து ஒரு 30 கொஷின் நாங்கள் உங்களுக்கு கேட்போம். அடுத்து 6ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்குள்ள இங்கிலீஷ் கிராமர்லேருந்து பார்ட் 1ன்னு சொல்லி எடுத்துருக்குறோம், அதுலேருந்து ஒரு 30 கொஷினும். அடுத்து சைக்காலஜி புக்கும் நம்மள்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வாங்கிக்கலாம் கண்டிப்பாக. சைக்காலஜியில் வந்து யூனிட் 1ஆன கல்வி உளவியலின் இயல்புலேருந்து நமக்கு ஒரு 30 கொஷின் கேட்டுருக்கோம். அடுத்து 6ஆம் வகுப்பு இயற்பியல் வேதியியல்லேருந்து ஒரு 30 கொஷினும், அடுத்து எண்ணியல் டாப்பிக்லேருந்து ஒரு 30 கொஷின்ங்கிற மாதிரி ஒரு 150 கொஷின் நம்ம கேட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 3வது டெஸ்ட்டு உங்களுக்கு டே 3, அதாவது உங்களுக்கு வந்து டே 1, டே 3, டே 5 இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சயின்ஸும் ஒரு மேக்ஸும் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து டே 3க்கு உண்டான சிலபஸ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் வகுப்பு உயிரியலில் நீங்கள் முழுவதுமே படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா மேக்ஸ்லன்னு பார்க்கும்போது மீப்போவையிலேருந்து உங்களுக்கு இது எந்த கிளாஸ்லலாம் கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் வகுப்பில் பருவம் 2ம், 8ஆம் வகுப்பில் 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு இல்லை கவர் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இதிலேருந்து ஒரு 150 கொஷின் நாங்கள் உங்களுக்கு கேட்டிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது டே 4வது டெஸ்ட்டில் உங்களுக்கு 7ஆம் வகுப்பு தமிழ் இலக்கணம் வந்து பகுதி 1 இதிலேருந்து முழுவதுமே உங்களுக்கு கேட்கக்கூடியதாக இருந்திருக்கும். அது போக 6th
10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள இங்கிலீஷ் கிராமர் பார்ட் 2. அதாவது முதல்ல நம்ம வந்து பார்ட் 1 பார்த்துருந்தோமா, இதில் வந்து பார்ட் 2 அதே கிராமர் தான் எழுத போகிறீங்க. இதில் ஒரு 30 கொஸ்டின் நாங்கள் கேட்டிருப்போம். அடுத்து சைக்காலஜிலேருந்து யூனிட் 2 நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். என்ன டாபிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மனித வளர்ச்சியும் முன்னேற்றமுங்கிற லெசனில் இருந்து ஃப்ரெண்ட்ஸ் இதில் இருந்து ஒரு 30 கொஸ்டின் கேட்டிருப்போம். அடுத்து 6ஆம் வகுப்பு உயிரியலேருந்து ஒரு 30 கொஸ்டின், மீச்சிமே மீப்போவிலேருந்து ஒரு 30 கொஸ்டின்ங்கிற மாதிரி கேட்டிருப்போம். இதில் உங்களுக்கு ஒரு 150 கொஸ்டின் வரக்கூடியதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து டே 5 அதாவது டெஸ்ட் நம்பர் 5 பார்க்கும்போது 7ஆம் வகுப்பு இயற்பியல் வேதியியலிருந்து உங்களுக்கு ஒரு பருவம் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் 3 டைமையுமே சேர்த்து, அதுக்கடுத்து மேக்ஸில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அளவியலிருந்து 6ஆம் வகுப்பில் பருவம் 2 மற்றும் 3 இருக்குது. 7ஆம் வகுப்பில் பருவம் 1, 2 இருக்குது. அடுத்து 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பில் உங்களுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் இருந்து ஒரு 150 கொஸ்டின் நாங்கள் கேட்டிருப்போம். நீங்கள் அதை படி எழுதி அனுப்புகிற மாதிரி இருக்கும். அடுத்து டே 6 நீங்கள் என்ன அட்டன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் வகுப்பு தமிழ் இலக்கணம் பகுதி 1. அதாவது 4வது டெஸ்ட்டில் வந்து என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா 7ஆம் வகுப்பு தமிழ் இலக்கணத்தில் பகுதி 1, இது வந்து பகுதி 2ல் இருந்து உங்களுக்கு ஒரு 30 கொஸ்டின் கேட்டிருப்போம். அடுத்து 6th இருந்து 10ஆம் கிளாஸில் இருந்து இங்கிலீஷ் கிராமர் வந்து பார்ட் 3. அதாவது ஒவ்வொரு இதுலேயும் உங்களுக்கு பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்ட்டு அதிகமாக நாங்கள் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். ஏன்னா நமக்கு இன்னும் 2 மாதம் நான் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நல்லா படிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஷெடியூல் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணக்கூடியதாக இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு இங்கிலீஷ்லேருந்து ஒரு 30 கொஸ்டின் கேட்டிருக்கிறோம். சைக்காலஜியில் வந்து யூனிட் 3லேருந்து அதாவது என்ன டாபிக்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அறிதல் திறன் வளர்ச்சி, அதில் வந்து உங்களுக்கு ஒரு 30 கொஸ்டினும், 7ஆம் வகுப்பு அறிவியல் இயற்பியல் வேதியியலிருந்து ஒரு 30 கொஸ்டின், அடுத்து அளவியலிருந்து ஒரு 30 கொஸ்டின்ங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு 150 கொஸ்டின் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து டே 7ல் வந்து 7ஆம் வகுப்பு உயிரியல்லாம் உங்களுக்கு பருவம் 1, 2, 3ல், அடுத்து வாழ்வியல் கணிதம் எதுலலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் வகுப்பில் பருவம் 2ல் பயிற்சி 3.1ல் இருந்து 3.3 வரைக்கும் இருக்கும். 7ஆம் வகுப்பில் பருவம் 3ல் 2 பயிற்சி 2.1ல் இருந்து 2.3 வரைக்கும். 8ஆம் வகுப்பில் பயிற்சி 4.1ல் இருந்து 4.6 வரைக்கும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதுதான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இதிலேருந்து ஒரு 150 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. அடுத்து டே 8. டே 8ல் 8ஆம் வகுப்பு தமிழ் இலக்கண பகுதி பார்ட் 1லேருந்து ஒரு 30 கொஸ்டினும், அடுத்து இங்கிலீஷ் கிராமர் 6th இருந்து 10th வரைக்கும் பார்ட் 4லேருந்து உங்களுக்கு ஒரு 30 கொஸ்டின் வரும். அடுத்து சைக்காலஜியில் யூனிட் 4 என்ன டாபிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சமூக மனவெழுச்சி மற்றும் ஒழுக்க வளர்ச்சி, அதில் இருந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 30 கொஸ்டின் கேட்டிருப்போம். அடுத்து 7ஆம் வகுப்பு உயிரியல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பருவம் 1, 2, 3லேருந்து ஒரு 30 கொஸ்டினும், வாழ்வியல் கணிதத்துலேருந்து ஒரு 30 கொஸ்டின்ங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு 150 கொஸ்டினில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டெஸ்ட்டு. அடுத்து டே 9 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8ஆம் வகுப்பு இயற்பியல் வேதியியலில் இருந்தும், அடுத்து மேக்ஸில் வந்து இயற்கணிதத்தில் இருந்தும் கேட்கப்படும். இயற்கணிதம் உங்களுக்கு எந்த கிளாஸ்லலாம் கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் வகுப்பு பருவம் 1, 7ஆம் வகுப்பு பருவம் 1, 2, 3, 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 11 மற்றும் 12ஆம் வகுப்பில் உங்களுக்கு கவர் ஆகக்கூடியதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ஒரு 150 கொஸ்டின் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்து டே 10 8ஆம் வகுப்பு தமிழ் இலக்கணம் பகுதி வந்து 2, அடுத்து அதுலேருந்து ஒரு 30 கொஸ்டின். அடுத்து 6th இருந்து 10th வரைக்குள்ள இங்கிலீஷ் கிராமரில் பார்ட் 5லேருந்து உங்களுக்கு ஒரு 30 கொஸ்டினும், சைக்காலஜியில் யூனிட் 5லேருந்து அதாவது என்ன டாபிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கற்றல்ங்கிற டாப்பிக்கில் இருந்து உங்களுக்கு ஒரு 30 கொஸ்டின். அடுத்து 8ஆம் வகுப்பு இயற்பியல் வேதியியலிருந்து ஒரு 30 கொஸ்டின், அடுத்து இயற்கணிதத்தில் இருந்து ஒரு 30 கொஸ்டின்ங்கிற மாதிரி ஒரு 150 கொஸ்டினை நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 10 டெஸ்ட் பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம 11வது டெஸ்ட் பார்த்துடலாமா? 11வது டெஸ்ட் 8ஆம் வகுப்பு உயிரியல், அடுத்து மேக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வடிவியல்லாம் 6ஆம் வகுப்பு பருவம் 1, 2, 3, அடுத்து 7ஆம் வகுப்பு பருவம் 1, 2, 3, அதாவது 6ஆம் வகுப்பு முழுவதிலும் இருக்குது, நமக்கு 7ஆம் வகுப்பு முழுவதிலும் இருக்குது. அடுத்து 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பில் நமக்கு வடிவியலுங்கிற டாபிக் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் இருந்தால் நீங்கள் வந்து ஒரு 150 கொஸ்டின் எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்து டே 12 அதாவது டெஸ்ட் நம்பர் 12 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 9ஆம் வகுப்பு தமிழ் இலக்கண பகுதி 1ல் இருந்து ஒரு 30 கொஸ்டினும், 6th இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இங்கிலீஷ் கிராமரில் இருந்து பார்ட் 6ல் இருந்து உங்களுக்கு ஒரு 30 கொஸ்டினும், சைக்காலஜியில் யூனிட் 6ல் வந்து என்ன டாபிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நுண்ணறிவும் ஆக்கத்திறனுங்கிறதுலேருந்து உங்களுக்கு ஒரு 30 கொஸ்டினும், 8ஆம் வகுப்பு உயிரியலிருந்து ஒரு 30 கொஸ்டினும், வடிவியிலிருந்து ஒரு 30 கொஸ்டின்ங்கிற மாதிரி ஒரு 150 கொஸ்டினை நீங்கள் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து டே 13 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 9ஆம் வகுப்பு இயற்பியல் மற்றும் வேதியியல், அடுத்து மேக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது புள்ளியலில்
6ஆம் வகுப்பு பருவம் 1லையும் 7ஆம் வகுப்பில் பருவம் 3, அடுத்து 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பில் உங்களுக்கு இந்த டாபிக்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுலேருந்து ஒரு 150 கொஷின் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்து டே 14 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 9ஆம் வகுப்பு தமிழ்லேருந்து இலக்கண பகுதி 2லேருந்து நம்ம கேட்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து இங்கிலீஷில் வந்து 6ஆம் கிளாஸில் உள்ள ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரியில் இருந்து உங்களுக்கு ஒரு 30 கொஷின் வரக்கூடியதாக இருக்கும். சைக்காலஜியில் யூனிட் 7 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஊக்கமும் குழு பரிணாமமும் அதிலிருந்து உங்களுக்கு ஒரு 30 கொஷின் வரும். அடுத்து 9ஆம் வகுப்பு அறிவியல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இயற்பியல் வேதியிலேருந்து ஒரு 30 கொஷினும், அடுத்து மேக்ஸில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா புள்ளியலில் 6ஆம் வகுப்புல இருந்து வரக்கூடியதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 6ஆம் வகுப்பு பருவம் 3, 7ஆம் வகுப்பு பருவம் 3, 8ஆம் கிளாஸ் 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்புலேருந்து உங்களுக்கு ஒரு 30 கொஷின் வரக்கூடியதாக இருக்கும். மொத்தம் ஒரு 150 கொஷின் எழுதுவீங்க. அதாவது ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நீங்கள் வந்து 150 கொஷின் எழுதுகிற மாதிரியே நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஷெடியூல் போட்டு கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து டே 15 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 9ஆம் வகுப்பு உயிரியல் மேக்ஸில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தகவல் செயலாக்கம். இது உங்களுக்கு எந்த கிளாஸ்லலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் வகுப்பில் பருவம் 1, 2, 3, 7ஆம் வகுப்பில் பருவம் 1, 2, 3, அடுத்து 8ஆம் வகுப்புலையும் இருக்கக்கூடியதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுலேருந்து ஒரு 150 கொஷின் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்து டே 16 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10ஆம் வகுப்பு தமிழ் இலக்கணத்திலேருந்து பகுதி 1லேருந்து உங்களுக்கு ஒரு 30 கொஷினும், இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7ஆம் வகுப்பில் உள்ள ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரிலேருந்து உங்களுக்கு ஒரு 30 கொஷின், சைக்காலஜி அப்படின்னா யூனிட் 8லேருந்து ஆளுமையும் அளவிடுதலும் அதிலேருந்து உங்களுக்கு ஒரு 30 கொஸ்டின், 9ஆம் வகுப்பு உயிரியலேருந்து ஒரு 30 கொஷினும், அடுத்து மேக்ஸில் தகவல் செயலாக்கத்திலேருந்து உங்களுக்கு ஒரு 30 கொஷின்ங்கிற மாதிரி ஒரு 150 கொஷினை நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்து டே 17 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10ஆம் வகுப்பு இயற்பியல் வேதியிலேருந்து உங்களுக்கு 150 கொஷின் வரக்கூடியதாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 10ஆம் கிளாஸ்லேருந்து அதிகமாக கொஷின் கேட்பாங்க, அதனால் பிரித்து போட்டிருக்கோம். அடுத்து டே 18 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10ஆம் வகுப்பு தமிழ் இலக்கணம் பகுதி உங்களுக்கு 2லேருந்து ஒரு 30 கொஷினும், இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8ஆம் கிளாஸில் ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்லேருந்து ஒரு 30 கொஷின், சைக்காலஜி அப்படின்னா யூனிட் 9லேருந்து மனநலமும் மனநலவியலும்ங்கிறதுலேருந்து உங்களுக்கு ஒரு 30 கொஸ்டின், அடுத்து 10ஆம் வகுப்பில் இயற்பியல் வேதியிலேருந்து ஒரு 60 கொஸ்டின்ங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு 150 கொஸ்டினில் நம்ம டெஸ்ட்டு ரெடி பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து டே 19 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு உயிரியலில் உங்களுக்கு ஒரு 150 கொஷின் ரெடி பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். டே 20 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில், ஏன்னா நமக்கு தமிழ் முடிஞ்சிருச்சா, ஸோ அதுக்கடுத்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் நமக்கு 9ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பில் உள்ள ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு 60 கொஷினும், சைக்காலஜிலேருந்து யூனிட் 10லேருந்து வழிகாட்டுதலும் அறிவுரை பகிர்தலுங்கிறது ஒரு 30 கொஷினும், 10ஆம் வகுப்பு உயிரியலிருந்து உங்களுக்கு ஒரு 60 கொஷினும் வரக்கூடியதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 150 கொஸ்டின். அதுக்கப்புறமா உங்களுக்கு 21வது டெஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து நமக்கு 21வது டெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க 6ஆம் வகுப்பு தமிழ் செய்யுள் அண்ட் உரைநடை, 11ஆம் வகுப்பு தமிழில் செய்யுள் அண்ட் உரைநடையிலேருந்து உங்களுக்கு ஒரு 150 கொஷின் கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். டே 22வது டெஸ்ட்டில் உங்களுக்கு அதே மாதிரி 7ஆம் வகுப்பு தமிழில் செய்யுள் அண்ட் உரைநடை, அடுத்து 12ஆம் வகுப்பு தமிழில் செய்யுள் அண்ட் உரைநடையிலேருந்து ஒரு 150 கொஷின் வரக்கூடியதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டே 23 அதாவது 23வது டெஸ்ட்டில் உங்களுக்கு 8ஆம் வகுப்பு மற்றும் 8ஆம் வகுப்பு தமிழ்லேருந்து உங்களுக்கு செய்யுள் உரைநடை, ஏன்னா ஃபர்ஸ்ட்டில் ஃபுல்லாகவே நம்ம எப்படி சொல்லி கொடுத்துருந்தோம் பார்த்தீங்க அப்படின்னா இலக்கணம் கொடுத்துருந்தோம், அதுக்கு அடுத்தபடியே நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா செய்யுள் உரைநடை கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் உள்ள உயிரியலிருந்து உங்களுக்கு 150 கொஷின் வரக்கூடியதாக இருக்குது. அடுத்து டே 24 உங்களுக்கு எந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 9ஆம் வகுப்பு செய்யுள் உரைநடை, அடுத்து இயற்பியலில் வந்து உங்களுக்கு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் இருந்து வரக்கூடியதாக இருக்குது, இதிலேருந்து ஒரு 150 கொஸ்டின். அடுத்து டே 25 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பில் உள்ள தமிழில் செய்யுள் அண்ட் உரைநடையும், அடுத்து 11ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பில் வேதியிலேருந்து உங்களுக்கு ஒரு 150 கொஸ்டின் வரக்கூடியதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த லாஸ்ட்டில் நம்ம இப்போ சொல்லியிருந்தோமா 21 to 25 அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இது வந்து நீங்கள் வந்து உங்களுடைய விருப்பம் தான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எழுதணும்னு இல்லை, எழுதுனாலும் எழுதிக்கலாம். ஆனால் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிகமாகவே மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கடந்த ஆண்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இன்ஸ்டியூட்டில் வந்து டெட் எக்ஸாம் நடந்தப்போ வந்து அதிகம் பேர் வந்து அதிகமாகவே மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட நீங்கள் நம்மளுடைய இன்ஸ்டியூட்டில் டெஸ்ட் பேஜ்லேயே ஜாயின் பண்ணிங்கனாலுமே சரி, இல்லை ரெகுலர் கிளாஸில் ஜாயின் பண்ணாலுமே கண்டிப்பாக 150க்கு 100க்கு மேலே கண்டிப்பாக மார்க் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம இப்போ அதுக்கு உண்டான
மாடல் எக்ஸாம் பார்த்துடலாமா? மாடல் எக்ஸாம் நாங்கள் உங்களுக்கு இதில் ஒரு 5 விதமான மாடல் எக்ஸாம் வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். 5 மாடல் எக்ஸாமே உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட்டாகவே இருக்கக்கூடியதாக இருக்குது. 150 கொஸ்டினில் வைக்கக்கூடியதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளுடைய அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் நம்மளுடைய இன்ஸ்டியூட்டில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம். ரெகுலர் கிளாஸில் நான் ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை வீக்கெண்டில் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேஜ்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மெட்டீரியல்ஸும் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.